Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. அண்மைச் செய்தி. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நாள் முதல் அது தவறு என கூறி வருகிறது பாஜக என்று வானதி ஸ்ரீனிவாசன் அந்த தீர்மானத்தின் மீது பேசியிருக்கிறார். மத்திய அரசு மீனவர்கள் அனைவரையும் இந்திய குடிமக்களாகவே பார்க்கிறது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நாள் முதல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது பாஜக. எனவே இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். மத்திய அரசு மீனவர்கள் அனைவரையும் இந்திய குடிமக்களாகவே பார்க்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது கச்சத்தீவு மீனவர்களை, அதாவது தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்க மத்திய அரசு தயங்குகிறது, அதனை உணர மறுக்கிறது என்று முதலமைச்சர் பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இதனை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம், அதன் முக்கிய அம்சங்கள், அதனை தொடர்ந்து இப்போ பாஜக ஆதரவு தெரிவித்திருப்பது ஒரு முக்கியமான அம்சம். என்ன தெரிவித்து பேசியிருந்தார் வானதி ஸ்ரீனிவாசன், அதையும் விளக்குங்க. இந்த கச்சத்தீவு மீட்பு விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருந்தார். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாஜக தற்போது ஆதரித்திருக்கிறது. இதில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், இந்த கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதே ஒரு வரலாற்று தவறு என்றும் அந்த தவறு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே இதனை சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நாள் முதல் அது தவறு என்று தொடர்ந்து பேசி வருவது பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். மேலும் இந்த மீனவர்கள் நலனில் தொடர்ந்து மத்திய பாஜக அரசு அக்கறை செலுத்தி வருவதாகவும், மீனவர் நலனை பொறுத்தவரை குஜராத் மீனவர்களா தமிழ்நாடு மீனவர்களா என்று பிரித்து மத்திய அரசு பார்க்கவில்லை என்றும் அத்தனை பேரும் இந்திய குடிமக்களாகவே மத்திய அரசு பார்ப்பதாகவும் வானதி சீனிவாசன் பேசியிருக்கார். மேலும் இந்த மாறி இருக்கக்கூடிய இந்த கடல் சூழ்நிலையில் எல்லையின் ஓரத்தில் இருக்கும் மீன்வளத்தை ஆராய்ந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பதில் தகுந்த பயிற்சியும் உதவியும் மீனவர்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போது இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் வானதி சீனிவாசன் பேசியிருக்கார். மீனவர்கள் நலனை பொறுத்தவரை தொடர்ந்து பாஜக அரசு அது கவனம் செலுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை, இந்த மீனவர்கள் கைது விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசு பேசியிருப்பதாகவும் பேசியிருக்கக்கூடிய இந்த வரலாற்று தவறு நிச்சயமாக சரி செய்யப்படும் என்றும் அது பிரதமர் நரேந்திர மோடி சரி செய்வார் என்றும் தன்னுடைய நம்பிக்கையை இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த அரசியல் தனி தீர்மானத்தை பாஜக தற்போது ஆதரித்திருப்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கச்சத்தீவை மீட்கும் முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி ஸ்டாலின். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.